Hey guys, நம்ம last classல method of preparation of haloalkanes from alcohols பார்த்தோம். இந்த classல பாத்தீங்கன்னா elimination E1, E2 ரெண்டுமே பார்த்துடலாம். ஓகேங்களா? Let's get into the class. Yes. இப்போ elimination reaction பார்க்க போறோம். இப்போ elimination reaction பாத்தீங்கன்னா we have E1, E2. இப்போ E1 என்னது? Unimolecular elimination reaction. E2 na bimolecular elimination reaction. இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து E2 பார்க்கலாம். E2க்கு பாத்தீங்கன்னா other names இருக்கு. Dehydrohalogenation, alpha beta elimination, beta elimination, anti-elimination. ஓகேங்களா? இது ஏன் இதோட நேம்ஸ் எல்லாம் வருது நம்ம ஃபர்தரா பார்த்தோம். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் இதோட மெக்கானிசம். நம்ம வந்துட்டு ஒரு அல்கைல் ஹாலைட் எடுத்துக்கிறோம். இப்ப இதுல ஹாலோஜன் எங்க அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பன் we will call it as alpha carbon. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பக்கத்துல இருக்கிறது பீட்டா கார்பன். இப்ப இந்த ஆல்கஹாலிக் KOH இருக்குல்ல, எப்பயுமே நம்ம ஸ்ட்ராங் பேஸ் எடுக்கணும். ஸ்ட்ராங் பேஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபைலும் சரி பேஸும் சரி எலக்ட்ரான் பேர் தான் டொனேட் பண்ணும். ஸோ அது வந்து எலக்ட்ரான் பேரை எதுக்கு டொனேட் பண்றதுன்றத வச்சுதான் அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனாவே டிஃபர் ஆகும். இப்போ இந்த OHல KOHல இருந்து OH மைனஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல ஒரு எலக்ட்ரான் பேர் இருக்கும். இந்த எலக்ட்ரான் பேர் வந்துட்டு போயிட்டு இந்த புரோட்டானுக்கு டொனேட் பண்ணும். இப்போ எலக்ட்ரான் பேர் புரோட்டானுக்கு டொனேட் பண்ணுச்சுன்னா அது வந்துட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இதுவே நியூக்ளியோஃபைல் அது கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை கார்போகேட்டையானுக்கு டொனேட் பண்ணுச்சுன்னா அதுதான் பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். பேஸ்ல இருக்கிற எலக்ட்ரான் பேர் போயிட்டு புரோட்டானுக்கு டொனேட் பண்ணுச்சுன்னா அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். நியூக்ளியோஃபைல் அது கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் பேரை கார்போகேட்டையானுக்கு கொடுத்துச்சுன்னா அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இப்ப இது போயிட்டு இந்த புரோட்டானுக்கு அதோட எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். அப்ப இந்த பாண்ட் இப்படி இருக்கும். இப்ப இந்த ஹாலோஜன்லயும் பாத்தீங்கன்னா we will have electron pairs. இது கம்ப்ளீட்டா இந்த பாண்ட் எடுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? இது ஒன் ஸ்டெப் ரியாக்ஷன் தான். ஸோ இன்டர்மீடியட் கிடையாது. ஸோ we will have one transition state இருக்கும். இப்போ இங்க பாண்ட் பிரேக் ஆகும், இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா பாண்ட் பிரேக் ஆகும் இந்த ஹைட்ரஜனோட. இந்த OH இருக்கிற இந்த பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இப்ப இது வந்துட்டு பாத்தீங்கன்னா transition state. இதோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன? ஆல்கீன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா E2 சிங்கிள் ஸ்டெப்ல நடந்துரும். மெயினா we should have a very strong base இருக்கணும். இதுதான் இதோட மெயின் கிரைட்டீரியாவே. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் ஆல்பால அல்கைல் ஹாலைட் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் அந்த பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும்னு சொல்லிட்டு, அதனாலதான் பாத்தீங்கன்னா we will call it as dehydrohalogenation. ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகுது, ஹாலஜனும் ரிமூவ் ஆகுது இல்ல, அதனால ஒரு நேம் dehydrohalogenation. அப்படி இல்லைன்னா ஆல்பா பீட்டா எலிமினேஷன்.
ஆல்ஃபால இருக்கிற கார்பன்ல இருக்க ஹாலோஜனும் பீட்டால இருக்க ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகுது. அதனால ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன். தேர்ட் திங் பீட்டா எலிமினேஷன் மாத்திரம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆன்டி எலிமினேஷன். ஏன் ஆன்டி எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேஸ் போயிட்டு ஆப்போசிட் சைடு இருக்கிற இந்த புரோட்டானை தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன் இந்த புரோட்டானை தான் போய் ஏன் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்கிற புரோட்டானை அஃபெக்ட் பண்ணாது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு, ரிப்பல்ஷன் கொடுக்கும். அதனால இந்த புரோட்டான் போய் ஆப்போசிட்ல இந்த இதுதான் பீட்டா கார்பன், இதையும் அட்டாக் பண்ணலாம், இதையும் அட்டாக் பண்ணலாம். ஆனா இது அல்கைல் ஹாலைட்ல இருக்க ஆப்போசிட் சைட்ல தான் போய் அட்டாக் பண்ணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைட்ல அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த ஹாலஜன்ல இருக்கிற எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் கொடுக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டி எலிமினேஷன். ஸோ இதோட அதர் நேம்ஸோட ரீசன்ஸ் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட், இப்போ ஃபர்ஸ்ட் அல்கைல் ஹாலைட் வித் பீட்டா ஹைட்ரஜன் இஸ் ரெக்வயர்ட். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேஸ் வந்து ஸ்ட்ராங் பேஸா இருக்கு. நம்ம ஆல்கஹாலிக் KOH பார்த்தோம். இப்போ இந்த ஸ்ட்ராங் பேஸ் பாத்தீங்கன்னா அது நம்ம it should donate an electron pair. ஓகேங்களா? அப்பதான் அது ஸ்ட்ராங் பேஸா அப்படின்றது தெரியும். இப்போ எதுக்கு டொனேட் பண்ணணும்? டு புரோட்டான். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு கூட நம்ம டொனேட்டிங் கேப்பபிலிட்டியை கன்சிடர் பண்ணலாம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டோனர். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 பேஸ் எடுக்கலாம், NH2 மைனஸ் OH மைனஸ். இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3, இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3.5. இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இது ஜாஸ்தியா இருக்கு, அதாச்சும் சோடா அமைட்க்கு. ஆனா இதுக்கு தான் டொனேட்டிங் கேப்பபிலிட்டி ஜாஸ்தி. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ் வந்து OH மைனஸ் கிடையாது, NH2 மைனஸ் தான். புரியுதுங்களா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டொனேட்டிங் கேப்பபிலிட்டி. டொனேட்டிங் குரூப். ஓகே, அதோட கேப்பபிலிட்டிக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்போ டீஹைட்ரோஹாலஜன் அடிஷனோட ரியேஜென்ட் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் KOH. இந்த ஆல்கஹாலிக் KOHோட இந்த ஆல்கஹாலிக் KOH ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி அல்கைல் ஆல்கஹால் பிளஸ் இந்த KOH இருக்கும். இப்போ 1 மினிட். இப்போ இந்த H ரிமூவ் ஆகும், அதுக்கப்புறம் இந்த O. இப்போ வந்து RO மைனஸா ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்தது பிளஸ் K பிளஸ். இப்போ இது வந்து RO மைனஸ் K பிளஸ்ஸா ஃபார்ம் ஆகும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இத்தைல் ஆல்கஹாலாக இருந்ததுன்னா C2H5O மைனஸ் K பிளஸ். இல்லை இப்போ வந்து சோடியம் KOH பதிலாக சோடியம் ஹைட்ராக்சைடாக இருந்ததுல சோடா அமைட்னு ஒரு குரூப் இருக்கும், அதுவும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா C2H5O மைனஸ் Na பிளஸ் இப்படி இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்க் பேஸ் கிடையாது, ஸ்மால் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். இப்போ இதுவே பல்க் பேஸ்னா எது பல்க் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம், நிறைய மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கும் லைக் திஸ். ஆர் இது வந்து டெர்ஷியரி பியூட்டைல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதை வந்துட்டு பல்க் பேஸ்னு சொல்லுவாங்க. பல்க் இதுவும் ஸ்ட்ராங் தான், பல்க் பட் ஸ்ட்ராங் பேஸ். இது ஸ்மால் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். இப்போ புரிஞ்சுதுங்க? ஒன்று ஆல்கஹாலிக் KOH வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோடா அமைட். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, OH மைனஸை விட NH2க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி, அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் கேப்பபிலிட்டி ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அப்போ சோடாமைட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாச்சும் பிரிஞ்சு வரும்போது NH2 மைனஸாக பிரியும் இல்லையா, அப்போ வந்து NH2 மைனஸ்க்கு தான் கேப்பபிலிட்டி ஆஃப் டொனேட்டிங் ரொம்ப ஜாஸ்தி. அடுத்தது சிங்கிள் ஸ்டெப், ஒரே ஸ்டெப்பில் நடக்குது. இன்டர்மீடியட் ஏதாச்சும் இருக்கா?
நோ இன்டர்மீடியட், டிரான்சிஷன் ஸ்டேட் மட்டும்தான். அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஸ்டெப். இதுதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பும் கூட. ஸோ ஸ்லோ ஸ்டெப், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பும் கூட. நோ இன்டர்மீடியட். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகணும், சாரி அல்கைல் ஹாலோஜன் ரிமூவ் ஆகணும், ஹைட்ரஜன் வந்துட்டு அதோட பாண்டை கொடுக்கணும். ஸோ 2 அல்கைல் ஹாலைட் அண்ட் அந்த பேஸ் வந்துட்டு அதை போய் அட்டாக் பண்ணாதானே அந்த ஹைட்ரஜன் அதோட பாண்ட் அதுக்கு கொடுக்கும். ஸோ பேஸ் அண்ட் அல்கைல் ஹாலைட் 2த்தை டிபெண்ட் பண்ணி இதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு. ஸோ இதோட ஆர்டரும் 2, மாலிகுலாரிட்டியும் 2. நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? ப்ராடக்ட் வந்து அல்கின். என்ன டைப் ஆஃப் எலிமினேஷன் இது? ஆன்டை எலிமினேஷன். ஏன்னா அந்த பீட்டா கார்பன்ல இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இருந்தாலும் இப்ப இங்க ஹாலஜன் இருக்குன்னா பேஸ் போயிட்டு இந்த புரோட்டானை தான் ஹைட்ரஜனை தான் அட்டாக் பண்ணும். ஏன் இந்த சைட்ல இதை அட்டாச் பண்ணாதுன்னா டியூ டு ரிப்பல்ஷன். ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் எலிமினேஷன்? ஆன்டை எலிமினேஷன். இப்போ மேஜர் ப்ராடக்ட் பார்க்கலாம். மேஜர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற பேஸை பொறுத்து, அது ஸ்மால் பேஸா பல்க் பேஸா அப்படிங்கறத வச்சு. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேஸ்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் ஃபாலோ Zaitsev ரூல். அதுவே பல்க் பேஸ்னா ஹாஃப்மேன் ரூலை ஃபாலோ பண்ணும். மெயினா நம்ம இதுல மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம்னா அதுல கான்ஜுகேஷன் இருப்பான்னு பார்ப்போம், ஹைப்பர் கான்ஜுகேஷன். 2 கிரைடீரியா தான் செக் பண்ணுவோம். ஸோ கான்ஜுகேஷன் இருந்துச்சுன்னா கான்ஜுகேட்டட் ப்ராடக்ட் தான் அதான் மேஜர் ப்ராடக்ட் வென் கம்பேர்ட் டு ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகேயா? ஸோ கான்ஜுகேட்டட் ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஹைப்பர் கான்ஜுகேஷனை விட. ஃபர்ஸ்ட் கான்ஜுகேஷனும் இருக்கு, ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட்டட் ப்ராடக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு, கான்ஜுகேட்டட் ப்ராடக்ட்னா என்ன? டபுள், சிங்கிள், டபுள் இது இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த கான்ஜுகேஷன் இருந்துச்சுன்னா அப்ப அது மோர் ஸ்டேபிளா இருக்கும், அது மேஜர் ப்ராடக்டா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஸ்மால் பேஸ் நம்ம என்ன சொன்னோம், இது என்ன ஃபாலோ பண்ணும்? Zaitsev ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃபாலோ பண்ணும். இது என்னது? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்கஹாலிக் KOH, இது வந்துட்டு ஆல்பா கார்பன், இது ஆல்பா கார்பன், இதுவும் பீட்டா. ஓகேயா? இதுவும் பீட்டா தான். இப்ப நம்ம வந்துட்டு இதை வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பீட்டா வச்சு நம்ம ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஆல்கஹாலிக் KOH இருக்கு, இது ஸ்மால் பேஸ், அதாச்சும் இந்த 2 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜனை இந்த புரோட்டான் போய் அட்டாக் பண்ணி இது இதுக்கு இந்த பாண்டை கொடுக்கும், இது இப்படி ரிமூவ் ஆகி போயிடும். ஸோ நம்மளுக்கு இது ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. அப்படி இல்லை இதை பீட்டாவா கன்சிடர் பண்றச்ச நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ we will consider as A, இது B. இப்போ நம்மளுக்கு கான்ஜுகேட்டட் டையின் ஸ்மால் பேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஜுகேஷன் இருக்கான்னு பார்க்கணும், அப்படின்னா நெக்ஸ்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இதுலயும் கான்ஜுகேஷன் இல்ல, இதுலயும் கான்ஜுகேஷன் இல்ல. இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான். ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா இந்த டபுள் பாண்ட் சுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க கார்பன்ல எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆல்பா ஹைட்ரஜன் இதுல 6 இருக்கு, ஆல்பா ஹைட்ரஜன் இதுல 2 இருக்கு. அப்ப ப்ராடக்ட் இதுதான், ஏ தான் மேஜர் ப்ராடக்ட். புரியுதுங்களா? இது when we have small base. இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பல்கி பேஸ்ல பார்க்கும்போது எதுல கம்மி நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் பாத்தீங்கன்னா மேஜர் பேஸா நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்டா நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதே இதுதான். இப்ப இது வந்து ஆல்பா கார்பன், இது பீட்டாவா எடுத்துக்கிறோம், இதுவும் பீட்டாவா எடுத்துக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பல்க் பேஸ் இருக்கு. அதுல கான்ஜுகேஷன் பார்த்தா கான்ஜுகேஷன் இல்ல, ஹைப்பர் கான்ஜுகேஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்துட்டு
6 ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தது, நெக்ஸ்ட்ல ஆல்பா ஹைட்ரஜன் 2 இருந்தது. அப்ப இது மேஜர் ப்ராடக்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இதுவே பல்க் பேஸ் இருக்கும் போது கம்மி ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறத தான் நம்ம பல்க் பேஸா கன்சிடர் பண்ணணும். சோ இப்ப இது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும்னு பாத்தீங்கன்னா, இதை பீட்டாவா கன்சிடர் பண்ணும் போது இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இதோட ஆல்பா ஹைட்ரஜன் எவ்வளோ 6. இப்ப இதை பீட்டாவா கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இதோட ஆல்பா ஹைட்ரஜன் வந்துட்டு 2. ஆனா இதுதான் மேஜர். ஏன்னா ஸ்மால் ஸ்ட்ராங் பேஸ்ல தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் இது ஜாஸ்தியா இருக்கும், அதை மேஜர் ப்ராடக்டா எடுப்போம். பல்க் பேஸ் யூஸ் பண்ணும் போது ஆல்பா ஹைட்ரஜன் இது கம்மியா இருக்கும், அதை தான் மேஜர் ப்ராடக்டா எடுப்போம். இது ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதை மைனர் ப்ராடக்டா நம்ம எடுத்துப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? எலிமினேஷன் ரியாக்ஷன் E2 ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுல டீஹைட்ரோஹாலோஜினேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகுது, ஹாலோஜனும் ரிமூவ் ஆகுது. ஆல்பா பீட்டா எலிமினேஷன், பீட்டா எலிமினேஷன். ஏன் ஆல்பா பீட்டா எலிமினேஷன்லாம் ஆல்பா இருக்க ஹாலோஜனும் பீட்டால இருக்கிற ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகி போகுது, எலிமினேட் ஆகுது. எலிமினேஷன். ஆன்டை எலிமினேஷன், அதாச்சும் நம்ம பீட்டாவா கன்சிடர் பண்ற கார்பனுக்கு அந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், ஹாலோஜன் சைடு ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஹாலோஜன் சைடு இருக்க ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணாது. ஏன் பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா, டியூ டு ரிப்பல்ஷன் ஆஃப் த ஹாலோஜன்ல இருக்கிற எலக்ட்ரான் பேர் இது போய் ஆப்போசிட் சைட்ல இருக்கிற ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணும். சோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டை எலிமினேஷன். ஓகே, அதுக்கப்புறம் இது சிங்கிள் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் போத் ஆன் alkyl halide and the base, so order to molecularity 2. அதுக்கப்புறம் வேற என்ன, ஆன்டை எலிமினேஷன் ப்ராடக்ட் அல்கீன, ரியாக்டன்ட் வந்து நம்மளுக்கு alkyl halide இருக்கும். பேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்மால் பேஸ், ரெண்டுமே ஸ்ட்ராங் பேஸா தான் இருக்கும். ஒன்னு ஸ்மால் பேஸ், இன்னும் பல்க் பேஸ். பல்க் பேஸ்னா மோர் alkyl குரூப் அட்டாச் ஆயிருக்கும். ஸ்மால் பேஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்பா ஹைட்ரஜன் ஹைப்பர் கான்ஜுகேஷன் செக் பண்ணும்போது ஆல்பா ஹைட்ரஜன் வர்ற ப்ராடக்ட்ல இது ஜாஸ்தியா இருக்கும், அதான் மேஜர் ப்ராடக்ட் கொடுப்போம். இதே பல்க் பேஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்பா ஹைட்ரஜன் எது கம்மியா இருக்கோ அதை மேஜர் ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருவோம். இப்ப புரிஞ்சுச்சா? E2 எலிமினேஷன் புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் E2 அதாச்சும் எலக்ட்ரோஃபிலிக் பயோமாலிகுலர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலிமெண்ட் எஃபெக்ட். எலிமெண்ட் எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்கைல் குரூப் சேமா தான் இருக்கும், ஆனா அதுல வர டிஃபரண்ட் ஹாலோஜன்ஸ் இருக்கும். இது வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த ஹாலோஜன் அதை விட்டு ரிமூவ் ஆகி போறதுன்றத வச்சுதானே நம்மளுக்கு அந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் எவ்வளவு எஃபெக்டிவா E2 இருக்குன்றது தெரியும். சோ அயோடின் வந்துட்டு பெரிய ஆட்டம், சோ இது வந்துட்டு டக்குன்னு ஃபார்ம் ஆயிடும். அதனால அயோடின்னா வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவ், அதை விட கம்மி புரோமின், அதை விட கம்மி குளோரின். சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலிமெண்ட் எஃபெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ் எஃபெக்ட். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் NH2- வந்துட்டு 3, இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 3.5. So electronegativity வந்துட்டு is inversely proportional to the donating capability. எவ்வளவு ஈஸியா அந்த பேஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் பேர் அந்த புரோட்டானுக்கு டொனேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் எலிமினேஷன் ரியாக்ஷன் E2 ஃபாஸ்டா நடக்கும். சோ இதுதான் NH2- தான் பேஸ் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கு when compared to OH-. இப்போ கைனெட்டிக் ஐசோடோபிக் எஃபெக்ட் பார்க்க போறோம். இப்போ ஐசோடோபிக் எஃபெக்ட்னா ஐசோடோப்ஸ் வந்துட்டு ஹைட்ரஜன், டியூட்டீரியம், ட்ரிட்டியம் பார்க்கிறோம். ஹைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா பாண்ட் லென்த் ஜாஸ்தி, அதை விட கம்மி. இப்போ ஹைட்ரஜன் பாண்ட் லென்த் ஜாஸ்தி, அதை விட கம்மி டியூட்டீரியம்க்கு, அதை விட கம்மி ட்ரிட்டியம்க்கு. பாண்ட் லென்த் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும், அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அவ்வளவு கம்மியா இருக்கும். அவ்வளோ ஈஸியா அது வந்துட்டு அந்த ஆட்டம் அட்டாச் பண்ணிருக்க அந்த கார்பனை விட்டு ரிலீஸ் ஆகி போயிடும் இல்லைங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு தான் ஹையஸ்ட் எலிமினேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. அதான் ஐசோடோபிக், ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம பார்க்கும்போது ஹைட்ரஜனுக்கு ஜாஸ்தியா இருக்கு டியூட்டீரியம், அதுக்கப்புறம் ட்ரிட்டியம். அதுதான் இங்கே சொல்றோம் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப்ஸ் இருக்க பட்சத்துல டைரக்டா பார்க்கும்போது நம்மளுக்கு we will not get the answer. சோ இது என்ன பண்ணோம்னா எலிமினேஷன் ரியாக்ஷன் நம்மளே இமேஜினேஷன்லயே சைட்ல போட்டு பார்த்துட்டு அதுல இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜனை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணோம். இது வந்துட்டு பல்க் பேஸ் இல்லைங்களா? இப்போ இது பல்க் பேஸ்ல
சாரி, இது வந்துட்டு பல்க் பேஸ் கிடையாது, டைரக்டா வந்துட்டு ரியாக்டன்ட். இப்போ இதை வந்துட்டு ஆல்ஃபா, இதை பீட்டாவா கன்சிடர் பண்ணலாம், இதை பீட்டாவா கன்சிடர் பண்ணலாம், இதை பீட்டாவா கன்சிடர் பண்ணலாம். இதுல இது ஆல்ஃபா, இது பீட்டா, இதுல இது ஆல்ஃபா, இது பீட்டா. இப்போ இதோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா C டபுள் பாண்ட் CH2 CH3. ஏன்னா இது இதை விட்டு போயிடும். இப்போ இது இப்படி போயிடுச்சுன்னா இப்படி இருக்கும். இப்போ இது இப்படி போயிடுச்சுன்னா இது CH2 டபுள் பாண்ட் CH2. இப்போ இதோட ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ? 6. இதோட ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ? 3. இப்போ இதோட ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ? 0. இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் எது ஜாஸ்தியாக இருக்கோ அப்படிதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கும்போது டைரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் குரூப் தான் ஜாஸ்தியாக இருக்கு, அதோட நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்க்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸே கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கும் போது இப்படி தான் அதோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது 4 ஃபேக்டர்ஸ் தான் இது அஃபெக்ட் பண்ணும். டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப், ஐசோடோபிக் எஃபெக்ட், அதுக்கப்புறமா சேம் ஆல்கைல் குரூப், டிஃப்ரெண்ட் ஹாலோஜன், அதுக்கப்புறம் செகண்ட் திங் இஸ் பேஸ் எஃபெக்ட். ஓகேயா, இது நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நோட் டவுன் பண்ணியாச்சா? இப்போ E2 முடிஞ்சு போச்சு. E1 ரியாக்ஷன் பார்க்கலாம். E1 ரியாக்ஷன்லயும் சேம் E1 ரியாக்ஷனும் நம்மளுக்கு SN1ம் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் E1 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் SN1 அதோட எப்படி ரிலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலார் புரோட்டிக் சால்வெண்ட் தான் போடுவோம். E1 வந்துட்டு 2 ஸ்டெப் ரியாக்ஷன். ஓகேயா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த CH ஹாலோஜன் வந்துட்டு இதை விட்டு போயிடும். CH3 C மேல ஒரு CH3, இது கார்போகேட்டையான் வரும். இங்க இருக்க CH3 CH2H இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தான் பேஸ் வரும். OH மைனஸ் இது போயிட்டு இந்த புரோட்டானை அஃபெக்ட் பண்ணும். புரோட்டான் அஃபெக்ட் பண்ணிட்ட அப்புறமா CH3 C டபுள் பாண்ட் CH3 இங்க மேல இருக்கிற CH3 ஆல்கீன் ஃபார்ம் பண்ணிருச்சு. புரியுதா? 2 ஸ்டெப்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது, நெக்ஸ்ட் அந்த புரோட்டான் அதுக்கிட்ட இருக்கிற புரோட்டான் போயிட்டு இதெல்லாம் எலிமினேஷன் எந்த சைட்ல வேணா நடக்கலாம். ஏன்னா இது ஆல்டை எலிமினேஷன் தான் நடக்கணும். இல்லைன்னா ஹாலோஜன் ஃபர்ஸ்டே ரிமூவ் ஆகிடுறதுனால மேல இருக்க ஹைட்ரஜன்லயும் அதாச்சும். இப்ப இது ஆல்ஃபானா இது பீட்டாவை எடுக்கலாம், இது பீட்டாவை எடுக்கலாம், இது பீட்டா எது வேணா பீட்டாவை எடுக்கலாம். ஸோ நான் இந்த பீட்டாவை எடுக்கிறேன். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ப்ராடக்ட் வந்துட்டு அல்கீன். E1 ரியாக்ஷன் பாருங்க. E1 எலிமினேஷன், ரியாக்டன்ட், போலார் புரோட்டிக் சால்வெண்ட், ஹை டெம்பரேச்சர். E1 SN1 சிமிலர்னு சொன்னல, ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும், ஒன்றும் இல்லை. இதுல லோ டெம்பரேச்சர் போட்டோம்னா இதுதான் SN1. புரிஞ்சுச்சா? ஒரு சிம்பிள் டிஃபரன்ஸ் தான் E1க்கும் SN1க்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்துட்டு மேஜர் ப்ராடக்ட் வந்து சேம் கான்ஜுகேட்டட் டையின் தான் ஜாஸ்தியா இருக்கும் ஹைப்பர் கான்ஜுகேஷனை விட. கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இது 2 ஸ்டெப் மெக்கானிசம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அல்கைல் ஹைலைட் ரிமூவ் ஆகி இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுறதுல மாத்திரம் தான் இருக்கே கண்டி ஹைட்ரஜன் டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா டைரக்டா பேஸ் வந்து அட்டாக் பண்ணிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. ஸோ இதோட ஆர்டர் 1, மாலிகுலாரிட்டியும் 1. இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அது ரீஅரேஞ்ச்மெண்ட் இஃப் பாசிபிள் இருந்தா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். வீக் பேஸ் இருந்தா போதும். E2 மாதிரி ஸ்ட்ராங் பேஸ் வேண்டாம். அப்புறம் மேஜர் ப்ராடக்ட் ஃபாலோஸ் ஜைட்ஸெவ் ரூல், அதாச்சும் கான்ஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், நெக்ஸ்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருந்ததுன்னா அதில் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணிப்போம். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் நம்ம SN1 and SN2 முடிச்சிட்டோம். லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல போய் பாருங்க. நம்ம இந்த சாப்டர் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டப்ப நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுவேன், அதுல இருந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நார்மல் அல்கைல் ஹாலைட்ல SN1 SN2 E1 E2 எப்படி நடக்காதான்னு பார்க்கலாம். அல்கைல் ஹாலைட் பிரைமரியில செகண்டரியில ஜஸ்ட் அல்கைல் ஹாலைட்ல பாத்தீங்கன்னா
just only SN2 நடக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா less steric hindrance. சரியா? இதுல ஈவன் E2 ஆப்வியஸா நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? ஈவன் E2 இருக்கணும்னா ஆல்பா கார்பன்ல ஆலோஜன் அட்டாச் இருக்கும். பீட்டா கார்பன்ல என்ன இருக்கணும்? ஹைட்ரஜன் இருக்கும். இதுல பீட்டா கார்பனில் இருக்கிறதே ஒரே ஒரு கார்பன் தான். நோ பீட்டா ஹைட்ரஜன். பீட்டா கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற ஹைட்ரஜன் இல்ல. பீட்டா கார்பனே இல்லாத போது எங்க ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ நோ பீட்டா கார்பன். பீட்டா ஹைட்ரஜன் போட்டுக்கலாம். நோ பீட்டா ஹைட்ரஜன். ஓகேயா? இதுல SN1 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன் நடக்காதுன்னா இதுலயும் மித்தைல் கார்போகேட்டையான் CH3+ ஃபார்ம் ஆகும். மித்தைல் கார்போகேட்டையான் வந்து வெரி ஹைலி அன்ஸ்டேபிள். அதனால இந்த ரியாக்ஷன் SN1 இதுல நடக்காது. SN2 மாத்திரம் தான் நடக்குமே. ஏன்னா SN2 வந்துட்டு சிங்கிள் ஸ்டெப்லே டக்குன்னு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும். அதனால அந்த கார்போகேட்டையான் நின்று இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிற டேரக்டா டிரான்சிஷன் ஸ்டேட்ல நடக்கிறதுனால அதுல இருக்கிற கார்போகேட்டையான் அன்ஸ்டேபிளா போக வாய்ப்பு கிடையாது. இப்ப பிளெயின் ஆல்கைல் ஹாலைட். இப்போ பிரைமரி ஆல்கைல் ஹாலைட். பிரைமரி ஆல்கைல் ஹாலைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு SN2 நடக்கும், E2 நடக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வச்சு பண்ணிடலாம். இதுக்குமே ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல், இதுலயுமே ஸ்ட்ராங் பேஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் E2. இதுல வந்துட்டு ஏன் SN1 நோ SN1 E1 ஏன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயுமே இன்டர்மீடியேட் இருக்கும். அந்த இன்டர்மீடியேட் பாத்தீங்கன்னா பிரைமரி அல்கைல் ஹாலைட்ல ஃபார்ம் ஆகுற கார்போகேட்டையான் இருக்குல்ல, பிரைமரி கார்போகேட்டையான் அது ரொம்ப ஹைலி அன்ஸ்டேபிள். அதே கேட்டகரி தான் அந்த பிளெயின் ஆல்கைல் ஹாலைடை பார்க்கும் போதும். ஸோ SN1ம் SN2ம் SN1ம் E1ம் நடக்காது. பிரைமரி கார்போகேட்டையான் ஹைலி அன்ஸ்டேபிள். ஏன் SN2 E2ல ஏன் நடக்குதுன்னா அங்க இன்டர்மீடியேட்டே கிடையாது, டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ டக்குன்னு நடந்துரும். இப்ப செகண்டரி ஆல்கைல் ஹாலைட். இந்த செகண்டரி ஆல்கைல் ஹாலைட் பாத்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். SN1 நடக்கும். SN1ல என்ன நடக்கும்? போலார் புரோட்டிக் சால்வெண்ட். போலார் புரோட்டிக் சால்வெண்ட் பிளஸ் லோ டெம்பரேச்சர். இதுல E1 நடக்கும். இந்த E1 பாத்தீங்கன்னா இந்த E1 வந்துட்டு PP போலார் புரோட்டிக் சால்வெண்ட் தான், ஆனா ஹை டெம்பரேச்சர். இப்பதான் அதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம். SN2 பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் இருக்கணும். ஏன்னா அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். E2ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ் இருக்கணும். எந்த ஆல்கைல் ஹாலைட் வில் சப்போர்ட் ஆல் 4 SN1 SN2 E1 E2னா செகண்டரி ஆல்கைல் ஹாலைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் வில் சப்போர்ட் ஆல் SN1 E1 SN2 E2. ஓகேங்களா? இப்போ லாஸ்டா டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட். இந்த டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட் பாத்தீங்கன்னா இதுல E1ம் நடக்கும், E2ம் நடக்கும், SN1ம் நடக்கும். SN2 மாத்திரம் நோ. வைனா டியூ டு ரிப்பல்ஷன். இங்க எப்படி வந்து இப்படி அட்டாக் பண்ணுனாலும் இந்த ஆல்கைல் குரூப்ஸ் வந்து ரிப்பல்ஷன் கொடுக்கும். டியூ டு ரிப்பல்ஷன். ஓகேயா? அதனால டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட்ல SN2 மாத்திரம் நடக்காது. ஓகேயா? நம்ம கம்ப்ளீட்டா E1 பார்த்துட்டோம், E2 பார்த்துட்டோம், கம்பேரிசன் பார்த்துட்டோம். SN1 SN2 E1 E2. இப்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா இதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க. எப்பயுமே SN1 E1 E2 ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். SN2 மாத்திரம் டிஃபரெண்டா ஃபங்க்ஷன் ஆகும். டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட், நெக்ஸ்ட் செகண்டரி ஆல்கைல் ஹாலைட், ரிவர்ஸ்ல அதுக்கப்புறம் பிரைமரி ஆல்கைல் ஹாலைட். இதுவே SN2 மாத்திரம் பாத்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட் தான் கம்மியா. ஏன்னா டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட் டியூ டு ரிப்பல்ஷன் சொன்ன இல்லைங்களா? நார்மல் ஆல்கைல், பிரைமரி ஆல்கைல் ஹாலைட், செகண்டரி ஆல்கைல் ஹாலைடை விட டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ரிப்பல்ஷன்னால.
நம்மளோட அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆஃப் SN2. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் E1 E2 முடிச்சிட்டோம். அதோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், கேரக்டரிஸ்டிக்ஸ், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க. நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைன்னா நார்மல் அல்கைல் ஹேலைட்ல SN1 நடக்காது, E1 நடக்காது, E2 நடக்காது. ஆனால் SN2 மாத்திரம் நடக்கும். பிரைமரி அல்கைல் ஹேலைட்ல 2 நடக்கும், இது 2 நடக்காது. செகண்டரி அல்கைலைன்ல எல்லாமே வில் ஹேப்பன். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி பார்த்தாலும் போதும். நீங்க டெர்ஷரி அல்கைல் ஹேலைட்ல பாத்தீங்கன்னா SN2 மாத்திரம் நடக்காது. ஏன்னா டியூ டு ரிபல்ஷன் ஆஃப் தட் அல்கைல் குரூப்ஸ், மிச்சம் எல்லாமே வில் அக்கர். புரியுதுங்களா? இதை ஒரு வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டோஹால்கேன்ஸ், அதுக்கப்புறமா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் டாப் 30 கொஸ்டின்ஸ் PYQ ஆஃப் நீட் நான் எடுத்து போடுவேன். அது முடிஞ்சா நம்ம பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் இட். பாய்.